வெல்கம் டு Edusprint அகாடமி. ஸோ இன்றைக்கி வந்து January 27க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். எல்லாருமே லைவில் ஜாயின் பண்ணிட்டோம். நேற்று நடத்தின கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படித்தாச்சா? ஸோ டெய்லி நடத்துகிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே அன்னைக்கே படிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஓகேவா? ஸோ பின்னாடி ஒரு பெரிய பேர்டனாக அது போய் நிற்காது. ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேற்று நடத்தின கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது அன்னன்னைக்கே நடத்துகிற கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கே படித்து முடிச்சிடுங்க. ஓகேவா? நேற்று நடத்தின ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ, ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஆன் த ஒகேஷன் ஆஃப் 151st Foundation Day of Indian Meteorological Department in January 2026, Union Minister Dr. Jitendra Singh announced the development of 200 automatic weather stations across 4 major metropolitan cities. Which of the following cities was not among the 4 chosen for this initial development? ஓகேவா? சரி, என்னென்ன சொல்லியிருக்காங்க? 151st ஃபவுண்டேஷன் டேவா யாருக்கு? இந்தியன் மெட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இந்தியன் மெட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட 151st ஃபவுண்டேஷன் டே அப்போது ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா 200 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன். ஓகேவா? 200 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன், அதாவது மேனுவலாக இல்லாமல் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் அப்படின்றது 200 வெதர் ஸ்டேஷனை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 200 வெதர் ஸ்டேஷனை கொண்டு வராங்க. ஓகேவா? எங்கன்னா 4 மேஜர் சிட்டிஸில், ஓகேவா, 4 மேஜர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் அதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த சிட்டியில் அது கொண்டு வரலை அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்னா என்ன? நார்மல் வெதர் ஸ்டேஷன் தான், பட் மேனுவலாக இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனாக ஆக்ட் ஆகும். அப்படின்னா என்ன ஆகும்? வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வருது அப்படின்னா அதை முன்கூட்டியே வந்து கணிச்சு சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் அலர்ட் சிஸ்டம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இது முக்கியமாக எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், அதாவது பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டிஸில் இதை வைக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக 200, அப்போனா ஒரு சிட்டிக்கு 50 ஸ்டேஷன் கிட்ட அவங்க டிப்ளாய் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஸ்டேஷன் எந்த 4 ஸ்டேஷனில் இது கொண்டு வராங்கன்றது கொஸ்டின் இல்லை, எதில் இல்லைன்றது தான் கொஸ்டின். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட். ஓகேவா? அப்போ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா டெல்லியில் கொண்டு வர போகிறாங்க, மும்பையில் கொண்டு வர போகிறாங்க, சென்னையில் கொண்டு வர போகிறாங்க, அண்ட் தென் பூனேயில் கொண்டு வர போகிறாங்க. எங்கே கொண்டு வரல? கல்கட்டாவில் கொண்டு வரல. ஓகேவா? அப்போ அதுதான் ஆன்சர். ரைட்டா? ஸோ பாருங்க, IMD deploys 200 automatic weather station across 4 metro cities. The Union Minister Jitendra Singh, okay, Union Minister Jitendra Singh announced the deployment of 200 automatic weather station on the occasion of the 151st Foundation Day of Indian Meteorological Department. Okay, so this initiative involves installing 50 automatic weather station in each of the 4 specified metropolitan cities. Okay, நாலு இது டெல்லி, மும்பை, சென்னை அண்ட் புனே. ஓகேவா? பிரைமரி கோல் ஆஃப் AWS network is to enhance the urban weather observation. ஓகேவா? அர்பன் வெதர் அப்சர்வ் பண்ணுறதா, ப்ரொவைடிங் கிரானுலர் அண்ட் ஹை ரெசல்யூஷன் ஸ்பேஷியல் டேட்டா. ஓகேவா? ஸ்பேஷியல் டேட்டா ப்ரொவைட் பண்ணுறது தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகேவா? திஸ் இம்ப்ரூவ்டு டேட்டா வில் ஹெல்ப் இன் ரியல் டைம் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் strengthening the disaster preparedness. ஓகேவா? டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ்க்கு இது ஹெல்ப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இன் January 2026, which entity become the first trade receivables discounting system platform in India to return capital to its stakeholders after declaring an interim dividend of 21.6%? ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க.
Okay. So first என்ன கொடுத்திருக்காங்க in January 2026 which entity become the first trade receivable discounting system. First TREDC DS அப்படினா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? Trade receivables. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ட்ரேட்னா என்ன இம்போர்ட் இல்லாட்டி எக்ஸ்போர்ட் ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் இந்தியாவிலேருந்து நான் யூஎஸ்ஏக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இங்கே ஏதோ ஒரு நபர் தான் வாங்க போகிறார் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு நபர் வாங்குறாருன்னு வச்சுப்போம் ஓகேவா இந்த ஏன்ற நபர் என்னுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு காசை பே பண்ணுவான்னு கேட்டால் கிடையாது எக்ஸ்போர்ட் அவர் கைக்கு வந்த பிறகு தான் பே பண்ண போகிறார் ரைட்டா அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா அதாவது உங்கள்கிட்டருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் அந்த ப்ராடக்ட் வந்த பிறகு 6 மாதம் கழிச்சு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு பட் பண்ணதுலேருந்து 6 மாதம் கழிச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய அமௌண்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படின்றத அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிடுறாரு ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன அவசரம் அப்படின்னா எனக்கு இப்போயே காசு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட் அக்ரிமெண்ட் படி எனக்கு காசு எப்போ தான் வரும் 6 மாதம் கழிச்சு தான் வரும் இல்லையா இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம்ன்றது ஆக்ட் ஆகும் ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் ஓகேவா டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படின்றது ஆக்ட் ஆகும் ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீ ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த அக்ரிமெண்ட் என்னன்னா அதாவது இந்த நபருக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் இவர் 6 மாதம் கழிச்சு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போறாருன்றது அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கும் அந்த அக்ரிமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் பேங்க்கு கிட்ட கொடுத்துருவீங்க ஓகேவா அந்த அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு போய் டீலர் பேங்க்கு கிட்ட கொடுத்துருவீங்க இந்த டீலர் பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து $100 வச்சுப்போம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு $100 இந்த $100 எப்போ கொடுப்பாரு இவர் 6 மாதம் கழிச்சு தான் கொடுப்பாரு ஆனால் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு இப்பயே அந்த பணம் வேணும்னு நினைக்கிறீங்க அதனால என்ன பண்றீங்க பேங்க்கு கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க பேங்க் எப்பயுமே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணாது அதில் அவங்களுக்கு எப்படி லாபம் எடுக்கலாம்னு தான் பார்ப்பாங்க இல்லையா அப்போ இந்த $100 இவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அதாவது உனக்கு பணம் இப்பயே வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் உனக்கு $98 கொடுக்குறேன் $98 கொடுக்குறேன் நீ அந்த அக்ரிமெண்ட்டை என்கிட்ட கொடுத்துரு ஓகேவா அந்த அக்ரிமெண்ட்டை என்கிட்ட கொடுத்துரு அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு 6 மாதம் கழிச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் அந்த நபர்கிட்டேருந்து பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்றது ஓகேவா அப்போ பேங்க் என்ன பண்ணும் $98 உங்கள்கிட்ட கொடுத்துரும் 6 மாதம் கழிச்சு $100 யார்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க அந்த நபர்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க அப்போ இந்த இடத்துல பேங்கோட இந்த சர்வீஸுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க $2 அவங்க சார்ஜ் பண்ணிப்பாங்க ஓகேவா இது பேர் தான் என்ன ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படின்றது ஓகேவா அந்த சிஸ்டம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஓகேவா இந்த பிளாட்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்கான் ஸ்டேக் ஹோல்டர்ல ஓகேவா இன்டரிம் டிவைடன் அப்படின்றத இஷ்யூ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன இன்டரிம் டிவைடன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் டிவைடன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் டிவைடன்னா ஒன்றும் இல்லை இப்போ வந்து உங்க ஒரு கம்பெனி ஏன்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க ஓகேவா அந்த கம்பெனியில் நிறையா ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க ஒரு 10 ஷேர் ஹோல்டர் இருக்காங்க அப்படின்னா 10 பேருமே என்ன பண்ணுவாங்க இந்த ஏன்ற கம்பெனிலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை பிரிச்சுப்பாங்க இல்லையா இந்த ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கிறது பேர் தான் என்ன டிவைடன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கிறது பேர் தான் என்ன டிவைடன் இதில் இன்டரிம் டிவைடன் அப்படின்னா என்னன்னா இன்டரிம்னா என்ன இடைக்காலம் இல்லாட்டி தற்காலிகம் அப்படின்னு சொல்றது பேர் தான் என்ன இன்டரிம் ரைட்டா அப்போ இன்டரிம் டிவைட்னா என்னன்னா இப்போ யூஸ்வலாக ஒரு டிவைடன் ப்ராஃபிட்ன்றது எப்போ பிரிச்சுப்பாங்கன்னா ஒரு இயர் எண்டில் தான் பிரிச்சுப்பாங்க ஓகேவா ஒரு வருஷம் கழிச்சு இல்லாட்டி வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு தான் என்ன பண்ணுவாங்க ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணுவாங்க இப்போ என்னன்னா எனக்கு அந்த கம்பெனியில் வந்து திடீர்னு அதிக லாபம் வந்துருச்சு ஓகேவா எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு லாபம் வந்துடுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க ஓகே இவ்வளோ லாபம் வந்திருக்குல்ல இப்போயே நம்ம என்ன பண்ணிப்போம் இந்த லாபத்தை பிரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்கன்னா அது பேர் தான் என்ன இன்டரிம் டிவைடன் ஓகேவா அப்போ இந்த டிஆர்இடிஎஸ் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கான் இன்டரிம் டிவைடனை பிரிச்சிருக்கான் ஓகேவா அந்த கம்பெனி எது அப்படின்றத கேட்குறாங்க ஸோ அது யார் அப்படின்னா ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஓகேவா ஸோ இது புரியுதா நெக்ஸ்ட் போலாமா ஸோ பாருங்க இதுலேயுமே அதான் கொடுத்துருப்பாங்க ஸோ ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா விச் ஆப்ரேட்ஸ் எ ட்ரேட் ரிசீவபிள் ஸோ இந்த கம்பெனி என்ன எதை ஆப்ரேட் பண்ணுது ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் பிளாட்ஃபார்மை ஆப்ரேட் பண்ணுது டிக்ளேர்டு அண்ட் டிஸ்பர்ஸ் அண்ட் இன்டரிம் டிவைடன் ஆஃப் 21.6% ஆன் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் இட்ஸ் ஷேர் ஓகேவா
So it's a major milestone becoming the first TREDS platform. இதுதான் TREDS platformல first divider interim divider-ன பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகேவா? ஸோ அடுத்து போலாமா? In January 2026, the RBI issued operational guidelines for export promotion mission. Export promotion mission Niryat Prostan. ஓகேவா? Introducing a collateral support component in partnership with CGTMSC. Okay, CGTMSC na credit guarantee scheme da CGTMSC அப்படின்றது. What is the maximum guaranteed coverage percentage specified for micro and small enterprises? ஓகேவா? ஸோ இது என்னன்னா ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு. அந்த ஸ்கீம் பேர் என்னன்னா நிர்யத் புரோஸ்தான் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டிஃபர் ஆகும், பட் என்ன அதுதான் கான்டெக்ட், அது புரிஞ்சுக்கோங்க. நிர்யத் புரோஸ்தான் அப்படின்றது. இந்த நிர்யத் புரோஸ்தான்றது எனக்கு எதுக்கான ஸ்கீம்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனி இருக்குது. ஓகேவா? எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. எம்எஸ்எம்இனா என்ன? மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். அப்படின்னா என்ன? அவங்களுடைய முதலீடே ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதுதான் எம்எஸ்எம்இ, ரைட்டா? அப்போது எம்எஸ்எம்இ அப்படின்றது ஒரு சின்ன முதலீடில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம், ரைட்டா? எல்லார்ட்டுமே அந்த சின்ன முதலீடு கூட இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, ரைட்டா? எல்லாருக்குமே வந்து கையில் காசு இருந்தால் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. அப்போ கையில் காசு இல்லை, நான் யார்கிட்ட போய் கடன் கேட்பேன்? பேங்க்கிட்ட போய் தான் கடன் கேட்பேன், ரைட் தானே? பேங்க்கிட்ட கடன் கேட்டால் பேங்க் எப்படி கடன் தருவாங்க? அவங்க என் பேக்ரவுண்டில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னா எனக்கு சொத்து இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லாட்டி ஏதாவது நகையோ இல்லை பத்திரமோ வச்சு அவன்கிட்ட கடன் கொடுக்கலாமான்னு பார்ப்பாங்க. இல்லை சொந்த வீடு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ அது பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? கொலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் தான் என்ன? கொலேட்ரல், ரைட்டா? இப்போ ஒருத்தவன்ட்ட கொலேட்ரலே இல்லை அப்படின்னா என்ன? அவன்கிட்ட சொத்து பத்து எதுவுமே இல்லை, நகை வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த நபர்னால ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியாதா, ஸ்டார்ட் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் யார் வரா? கவர்மெண்ட் வராங்க, ரைட்டா? ஸோ அந்த ஸ்கீம் தான் என்ன? சிஜிடிஎம்எஸ்சி. ஓகேவா? கிரெடிட் கேரண்டி சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இந்த கிரெடிட் கேரண்டி சப்போர்ட் ஸ்கீம் என்ன சொல்லும் அப்படின்னா, இப்போ ஏன்ற ஒரு நபர் வந்து ஒரு பேங்க்கிட்ட போய் கடன் கேட்குறாரு. பேங்க்கிட்ட போய் கடன் கேட்குறாரு. அப்போ பேங்க் எப்படி கடன் தரும்? கொலேட்ரல் இருந்தால் மட்டும் தான் தரும், ஓகேவா? இந்த ஆள்கிட்ட கொலேட்ரல் இல்லை, ஓகேவா? ஸோ கொலேட்ரல் இல்லைங்கும் போது கவர்மெண்ட் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வந்து நிற்கும். கவர்மெண்ட் என்ன பண்ணும்? சப்போர்ட் சிஸ்டமாக வந்து நிற்கும். அதாவது இந்த நபர் ஒருவேளை கடன் கட்டலை அப்படின்னா நீங்கள் கொலேட்ரல்லேருந்து காசு எடுத்துப்பீங்க. ஒருவேளை இந்த நபர் கடனை கட்டலை அப்படின்னா அவர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரோ அதில் சர்டன் பர்சன்டேஜ் நான் தந்துடுவேன், அதனால நம்பி என்ன பண்ணு அந்த நபருக்கு கடன் தா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சப்போர்ட்டிங்க்கு வரும். அது பேர் தான் என்ன? எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கொலேட்ரல் சப்போர்ட் காம்போனன்ட் அப்படின்றது, ஓகேவா? இன் பார்ட்னர்ஷிப் வித் சிஜிடிஎம்எஸ்சி. அந்த ஸ்கீம் பேர் என்ன? சிஜிடிஎம்எஸ்சி. இந்த ஸ்கீம் மூலியமா கவர்மெண்ட் என்ன பண்ணும்? இவங்களுக்கு ஒரு ஷூரிட்டி மாதிரி சைன் பண்ணி கொடுக்கும், ரைட்டா? அப்போ இந்த நபர் ஒருவேளை கடனை கட்டலை அப்படின்னா கவர்மெண்ட் அந்த காசை திருப்பி கொடுத்துரும் அப்படின்னு. அதில் ரெண்டு கேட்டகரியாக பிரிப்பாங்க. அதாவது எம்எஸ்எம்இ இருக்கு இல்லையா? இந்த எம்முக்கு என்ன? மைக்ரோ, எஸ்ஸுக்கு என்ன? ஸ்மால், ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் ஒரு கேட்டகரியாகவும் மீடியமும் ஒரு கேட்டகரியாகவும் பிரிச்சுட்டாங்க, ஓகேவா? எதனால அப்படின்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால்ன்றது ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேவா? இதே மீடியம் தான் அதை விட கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அப்போ அதில் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான், ஓகேவா? ஸோ அப்போ மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸாக இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் கேரண்டி கொடுப்பாங்கன்னா, இப்போ 100 ரூபா அவங்க கடன் வாங்குறாங்கன்னா 85 ருபீஸ் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? கிரெடிட் கேரண்டியாக கொடுப்பாங்க. அப்போனா அவங்களுடைய எவ்வளோ கடன் வாங்குறாங்களோ அதில் 85% வரைக்கும் ஒருவேளை அவங்க கடன் திருப்பி கட்டலைன்னா யாருக்கு கட்டிடுவா? கவர்மெண்ட் கட்டிடும் அப்படின்றது, ஓகேவா? இதே மீடியமாக இருக்காங்க, மீடியம் என்டர்பிரைசஸாக இருக்காங்க அப்படின்னா 65% வரைக்கும் யார் கொடுத்துருவா? கவர்மெண்ட் பே பண்ணிடும் அப்படின்றது தான், ஓகேவா? ஸோ இதான் அந்த ஸ்கீம். அதில் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த மேக்ஸிமம் கேரண்டி கவரேஜ்? மேக்ஸிமம் கேரண்டி கவரேஜ் பர்சன்டேஜ் ஸ்பெசிஃபைடு ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு எவ்வளோ மேக்ஸிமம் கொடுப்பாங்கன்னா 85%, ஓகேவா? அதுக்காக இஷ்டத்துக்கு என்னால் கடன் வாங்கிட முடியுமான்னு கேட்ட கிடையாது. என்னால் கடன் வாங்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ தான் வாங்க முடியும்? 10 கோடி வரைக்கும் தான் வாங்க முடியும், ஓகே? 10 கோடி வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் என்னால் கடனாக வாங்கிக்கலாம். இது கூடவே இன்னொரு ஸ்கீமும் இருக்குது. அது பேர் தான் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம்னா என்னன்னா, நான் வாங்குற லோன் இருக்கு இல்லையா, அந்த லோன் அமௌண்ட்டில் நம்ம லோனுக்கு நம்ம வட்டி கட்டணும், ரைட்டா? அந்த வட்டியில் 2.7% என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2.75% என்ன பண்ணுவாங்கன்னா
கவர்மெண்ட்டே அந்த வட்டியை கட்டிடுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நான் கட்ட வேண்டிய வட்டி வந்து 7.75% இருக்குது அப்படின்னா நான் 5% இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினா போதும். 2.75% யார் கட்டிடுவா? கவர்மெண்ட்டே கட்டிடும். அதுதான் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் எல்லாமே எந்த பிளாட்ஃபார்ம் கீழே கொண்டு வராங்க? எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன் நிர்யத் போஸ்டான். அப்போ எக்ஸ்போர்ட்டுக்காக நான் இப்போ கடன் வாங்க போறேன் இல்லையா, அந்த எக்ஸ்போர்ட்டுக்காக வாங்கக்கூடிய கடன்ல இந்த ஸ்கீமை லிங்க் பண்றாங்க. ஓகேவா? எக்ஸ்போர்ட்டுக்காக வாங்கக்கூடிய கடனை இந்த ஸ்கீமோட லிங்க் பண்றாங்க. அது பேர் தான் நிர்யத் போஸ்டான் ஸ்கீம். ஓகேவா? அதுபடி எனக்கு 85%. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, RBI introduces Niryat Postan guidelines extending the interest subvention to MSME exporters. Okay, so RBI has issued a operational guidelines for extending the interest subvention and pre and post shipment. So இதெல்லாமே வந்து சும்மா உங்களை என்ன சொல்றது, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் இது. ப்ரீ அண்ட் போஸ்ட் ஷிப்மெண்ட்னா என்ன? எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கினாலும் சரி, எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் வாங்கினாலும் சரி. ஓகேவா? எப்படி கடன் வாங்கினாலும் அந்த கடனுக்கு இது வந்துடும் அப்படின்றது அண்டர் த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன் நிர்யத் போஸ்தான். ஓகேவா? The primary objective of this measure is to ensure the credit cost and enhance the access to pre and post shipment rupee export credit for micro, small and medium enterprises. Okay va? Interest subvention எவ்வளவு கொடுக்குறாங்க? 2.7%, 75% per annum. இதே வந்து minimum subvention benefit வந்து 50 lakh இருக்கும். ஓகே, மினிமம் எவ்வளவு கட்டுவாங்க? 50 lakh இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து, the scheme also includes the collateral support component. Collateral support component இப்போ சொன்னோம் இல்லையா, credit guarantee fund trust for micro and small enterprises. இதோட அப்ரிவேஷன் இதுதான். ஓகேவா? எவ்வளோ வரைக்கும் நம்ம கடன் வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீமில்? 10 கோடி வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸாக இருக்கீங்க அப்படின்னா 85% வரைக்கும் உங்களுக்கு கொலேட்ரல் காம்பனன்ட்றது கிடைக்கும். இதே மீடியம் அப்படின்னா 65% வரைக்கும் கிடைக்கும். ஓகேவா? இது புரியுதா? ஸோ இது புரியுதா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? Okay, so next news பாருங்க. The All India Institute of Ayurveda, the Apex Institute under the Ministry of Ayush, signed an memorandum of understanding in January 2026 to foster the cutting edge research and innovation educational framework in the Ayurvedic domain. Which organization was the partner in signing the memorandum of understanding? Okay va? So Ayush, Ministry of Ayush என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இன்னொரு ஆர்கனைசேஷனோடைய ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த MOU அப்படின்னா, ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் இன் எஜுகேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டில் இல்லாட்டி ஆயுர்வேதிக் டொமைனில் எனக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் இன்னொரு ஆர்கனைசேஷனும் எனக்கு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஆர்கனைசேஷன் கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு நியூஸ் தான். ஸோ எந்த எதுனா, சென்டர் ஆஃப் ஆயுர்வேதா எஜுகேஷன் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி. சென்டர் ஆஃப் ஆயுர்வேதா எஜுகேஷன் இனோவேஷன் டெக்னாலஜி. ஓகேவா? So All India Institute of Ayurveda signs MOU with KIT for advanced research and technology transfer. Okay ba? So அடுத்து போலாமா? In January 2026, the Department of Post under the Ministry of Communications signed an agreement to enhance citizens' access to regulated capital market services. Which organization did the DOP sign? Did the Department of Post signs the agreement with தக் பவன்? ஓகேவா? தக் பவன் நியூ டெல்லியில் தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. அதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கும் இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கும் எனக்கு என்னன்னா ஒரு சைன் வந்து நடந்திருக்கு. எதுக்காக இந்த சைன் அப்படின்னா, கேபிட்டல் மார்க்கெட் ஆக்சஸை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்றது தான் இந்த சைனோட முக்கியமான நோக்கம். கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன? கேபிட்டல் மார்க்கெட்னா ஒன்றும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட் இல்லாட்டி வந்து பாண்ட் மார்க்கெட், டெப்ட் மார்க்கெட், இது எல்லாமே எனக்கு என்ன தான்? கேபிட்டல் மார்க்கெட் தான். அப்போ மூலதனமாக நம்ம ஒரு விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னால அது பேர் என்ன? கேபிட்டல் மார்க்கெட். இந்த கேபிட்டல் மார்க்கெட் பற்றின அவேர்னஸ் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு கேட்டால் கிடையாது.
ரைட்டா. இதே நம்ம ரூரல் ஏரியாவுக்குலாம் போனோம் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்ற அவேர்னஸ் கிடையாது. ஒருவேளை அவேர்னஸ் இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை, ரைட்டா. அப்போ இந்த விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இல்லாட்டி இந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு கம்பெனியோட சைன் அப் பண்ணியிருக்கு. அந்த கம்பெனி என்னன்னா ஸ்டாக் ஹோல்டிங் சர்வீஸ் லிமிடெட், ஸ்டாக் ஹோல்டிங் சர்வீஸ் லிமிடெட் SSL. இதோட அக்ரிமெண்ட் போட்டு இந்த கேபிட்டல் மார்க்கெட் சர்வீசஸ் வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்றது தான் இதோடைய நோக்கம், ரைட்டா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சைன்ஸ் அக்ரிமெண்ட் வித் SSL டு ப்ரமோட் கேபிட்டல் மார்க்கெட் ஆக்சஸ். ஓகேவா. ப்ரமோட்டிங் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் ஹேஸ் சைன்ட் அன் அக்ரிமெண்ட் வித் ஸ்டாக் ஹோல்டிங் சர்வீசஸ் லிமிடெட். ஓகேவா. த சைன் செரமோனி டுக் பிளேஸ் அட் தக் பவன் இன் நியூ டெல்லி. தக் பவன் நியூ டெல்லி தான் இந்த சைன்ன்றது நடந்திருக்கு. ஸோ அடுத்து இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான நியூஸ். அடுத்து எந்த எக்ஸாம்லாம் வருதோ அந்த எல்லா எக்ஸாம்லையுமே இது பற்றின ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கான இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் இது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நம்ம இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் எடுத்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப். ஓகேவா. ஸோ நம்ம வந்து கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் என்னென்னா யூஎஸ்ஏவோட டேரிஃப் அப்படின்றது. ஸோ யூஎஸ்ஏவோட டேரிஃப்னா ஒன்றும் இல்லை, அதாவது இந்தியாவிலேருந்து ஏதாவது பொருள் எக்ஸ்போர்ட் ஆகி யூஎஸ்க்கு போகுது அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் போடும். அந்த டேக்ஸ் பேர் தான் டேரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது பேர் டேக்ஸ். இதே வேறு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட ப்ராடக்ட்டுக்கு போடுறாங்கன்னா அது பேர் டேரிஃப், அவ்வளோதான் அதில். ஓகேவா. அப்போது இந்த நியூஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து எப்போ பிரசிடெண்ட்டாக வந்தாரோ அதுக்கப்புறத்துலேருந்து அதிகமாக இந்த நியூஸ்ன்றது சர்க்குலேட் ஆகிட்டே இருந்திருக்கும், ரைட்டா. அப்போது இந்த ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா. அப்போ யூஎஸ்ஏ தான் நம்மளுடைய ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரேட் பார்ட்னராக நமக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரேட் பார்ட்னர் இப்படி இருக்கும்போது இனிமேலுக்கு இந்தியனோட ப்ராடக்ட் வந்து யூஎஸ்ஏல வந்து மார்க்கெட் இருக்குமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். காரணம் என்னென்னா இப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் காஸ்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நார்மலாக இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம உற்பத்தி பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து இங்கேயே விற்கிறோம் அப்படின்னா அதோட விலை கம்மியாக இருக்கும். இதே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட விலை அதிகமாகும். காரணம் என்னன்னா எனக்கு எக்ஸ்போர்ட் காஸ்ட் இருக்குது, ஓகேவா. அந்த காஸ்ட்டையும் நான் மீட் பண்ணணும், ஓகேவா. அது இல்லாமல் இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் அந்த ப்ராடக்ட் மேலே எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டாங்கன்னா அது இந்த ப்ராடக்ட் விலை என்ன ஆகும், இன்னும் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மக்கள் யாருமே அந்த ப்ராடக்டை வாங்கணுன்றதை விருப்பப்பட மாட்டாங்க, ஏன்னா காஸ்ட் எங்கேயோ போய் நிற்கும். அப்போ எல்லாருமே இந்தியன் ப்ராடக்டை வாங்குறத குறைச்சிடுவாங்க யூஎஸ்ஏல. அப்போ இந்தியன் ப்ராடக்டை வாங்குறது குறைச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராடக்ட் எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும், ரைட்டா. இதுதான் சினாரியோ, ரைட்டா. அப்போது எனக்கு வந்து யூஎஸ்ஏவை இனிமேலுக்கு இந்தியா நம்பியே இருந்தது அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்தியா இப்போ ஒரு மிகப்பெரிய மூவ் எடுத்திருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, யூரோப்பியன் யூனியனும் ஒரு மிகப்பெரிய மூவ் எடுத்திருக்கு. அந்த மூவ் பேர் தான் என்னென்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ன்றது ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க, ஓகேவா. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கொண்டு வர போகிறோம் அப்படின்றது ஃபைனலி அது சைன் ஆகிருக்கு, ஓகேவா. Regarding the negotiation concluded as a historic India-European Union free trade agreement in January 2026. Which of the following statement is not true அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக படிக்கலாம். இந்தியா will reduce or eliminate the tariff on 99.5% of goods by the value of European Union, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டேரிஃப்னா என்னன்னு சொல்லிட்டேன், ரைட்டா. இப்போ இந்த இடத்துல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் நமக்கான விஷயம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஃப்ரீனா என்ன, இலவசம். ட்ரேட்னா என்ன, வர்த்தகம். அக்ரிமெண்ட்னா என்ன, நமக்கான உடன்பாடு, ரைட்டா. அப்போ ஃப்ரீயாக நம்ம இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ட்ரேட் பண்ணிக்கிறது பேர் தான் என்ன, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அப்போ பேரில் இருக்க மாதிரி லிட்ரலாக இது ஃப்ரீயாக இருக்க போதான்னு கேட்டால் கிடையாது, ரைட்டா. லிட்ரலாக ஃப்ரீயாக எந்த ஒரு நாடுமே கொடுக்கவும் மாட்டாங்க இல்லையா. அதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்காது தான் பார்ப்பாங்க, ரைட்டா. அப்போது எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலேருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா, இந்தியாவிலேருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா அதில் யூரோப்பியன் யூனியன் விதிக்கக்கூடிய டேரிஃப் இருக்கு இல்லையா, அதை 99.5%, ஓகேவா, 99.5% வரைக்கும் குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, ஓகே. 99.5% வரைக்கும் குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இல்லை, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு, ரைட்டா. எல்லா ப்ராடக்ட்டும் இல்லை, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு, ஓகேவா. ஸோ அப்போது யூரோப்பியன் யூனியன் விதிக்கக்கூடிய டேக்ஸில் 99.5. இப்போது இந்தியாவும் என்ன பண்ணும், இங்கேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு நபர் வந்து அதர் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் இந்தியாவும் என்ன பண்ணும், டேக்ஸ் போடும் இல்லையா. அப்போ இந்தியா போடக்கூடிய டேக்ஸில் 96.5% என்ன பண்ண போகுது, குறைக்க போகுது,
ஓகேவா. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து சீப்பாக மாறிடும். அப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து அதிக யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகும். அது மூலயமா எனக்கு எக்ஸ்போர்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கொண்டு வரதுனால 2032 எனக்கு இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரேடை நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், 2 times இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இதுதான் இந்த நியூஸில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா வில் ரெடியூஸ் ஆர் எலிமினேட் த டேரிஃப் ஆன் 99.5% ஆஃப் குட்ஸ் வேல்யூடு ஃபார் யூரோப்பியன் எக்ஸ்போர்ட். ஓகேவா. ஸோ இப்போ தான் பார்த்தோம் இந்தியா எவ்வளோ தான் குறைக்க போகுது, 96.5%. அப்போ இந்தியாவிலேருந்து ஒரு நபர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து ஏன்ற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ இந்தியாவிலே எவ்வளோ அதுக்கு டேக்ஸ் போடுவாங்க, இந்தியாவில் ஒரு டேக்ஸ் போடுவாங்க. அது எக்ஸ்போர்ட் ஆகி யூரோப்பியன் யூனியன் போன பிறகு யூரோப்பியன் யூனியன்லையும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுவாங்க. ரைட்டா. யூரோப்பியன் யூனியன்லையும் அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுவாங்க. இந்த யூனியன் அதாவது இங்கே போடுற டேக்ஸ் தான் எவ்வளோ குறைய போகுது, 99.5% குறைய போகுது. இங்கே போடுற டேக்ஸ் எவ்வளோ குறையும், 96.5% தான் குறையும். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா வில் ரெடியூஸ் 99.5 சொல்லியிருக்காங்க. அப்போ இது தப்பு. ஓகேவா. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, யூரோப்பியன் யூனியன் ஹாஸ் கமிட்டட் 500 million in climate support over 3 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ கிளைமேட் சப்போர்ட், அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நிறைய நம்ம மிட்டிகேஷன் மெஷர்ஸ் கொடுக்கணும். ஓகேவா. அந்த மிட்டிகேஷன் மெஷர்ஸுக்கு 500 million euro அப்படின்றது இந்தியாவுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்தியாவுக்கு கிளைமேட் சேஞ்ச்க்காக சப்போர்ட்டுக்காக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் எத்தனை வருஷத்துக்குன்னா 3 years இல்லை, 2 yearsக்கு. இதுவும் அந்த அக்ரிமெண்ட்டில் ஒன் ஆஃப் த காம்பனன்ட். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு தப்பு. ஓகேவா. ஸோ அடுத்து என்ன, த யூரோப்பியன் யூனியன் வில் கிராண்ட் immediate zero duty access to labor intensive Indian sectors such as textile, apparels, gems and jewelry. ஓகேவா. அப்போ லேபர் இன்டென்சிவ் செக்டார் இருக்குல்ல, லேபர் இன்டென்சிவ்னா என்னன்னா, இப்போ வந்து எனக்கு ஐடி செக்டார் இருக்குது, அட் த சேம் டைம் திருப்பூரில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஐடி செக்டாரையும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டில் எதில் வந்து லேபர் அதிகமாக இருப்பாங்க, எதில் வேலையாட்கள் அதிகமாக இருப்பாங்க, அஃப்கோர்ஸ் எனக்கு டெக்ஸ்டைல் செக்டார் தான் இல்லையா. அப்போது எந்த செக்டார்லாம் லேபர் இன்டென்சிவாக இருக்குது, அதாவது லேபர்ஸ் அதிகம் வேலை பார்க்கக்கூடிய செக்டாராக இருக்கோ அந்த செக்டார்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்டை நான் ஃப்ரீயாகவே எடுத்துக்கிறேன். ஐ மீன் டேக்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுறேன், ஃப்ரீயாகவே இமிடியேட்டாக அந்த ட்ரேடை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டா. அப்போ ஜீரோ டியூட்டி ஆக்சஸ். ஓகேவா. ஜீரோ டியூட்டி ஆக்சஸ் தான் லேபர் இன்டென்சிவ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்ட். ஓகேவா. பைலேட்டரல் ட்ரேட் இஸ் ப்ரொஜெக்டட் டு ட்ரிபிள் பை 2032. ஓகேவா. 2032க்குள்ள டபுள் தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்களே தவிர ட்ரிபிள் ஆகும்னு சொல்லலை. அப்போ எனக்கு 4வதும் தப்பு. ஓகேவா. அப்போது எனக்கு எது ராங்கு தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ராங் என்ன, 1, 2 and 4. 1, 2 and 4 எது மட்டும் தான் கரெக்ட், தேர்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். ரைட்டா. ஸோ இது புரியுதா, இதை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லையுமே இதை பற்றி கேட்க போகிறாங்க. ஓகேவா. ஏன்னா இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். ஸோ பாருங்க, இந்தியா அண்ட் யூரோப்பியன் ட்ரேட் யூனியன் ஹிஸ்டாரிக் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு, கன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இதில் இதை அப்ராக்சிமேட் என்ன சொல்கிறாங்கன்னா, யூரோப்பியன் யூனியனோட ஜிடிபியையும் இந்தியன் ஜிடிபியையும் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது கண்ட்ரியில், அதாவது ஒட்டுமொத்த கண்ட்ரியோட ஜிடிபியில் 25% ஜிடிபி இந்த ரெண்டு கண்ட்ரி மட்டுமே, அதாவது இந்தியாவும் யூரோப்பியன் யூனியன் மட்டுமே வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாப்புலேஷன் வைஸ் பார்க்கும்போது, ஓகேவா, இந்தியாவோட பாப்புலேஷன், இந்தியா தான் இருக்கிறதே மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி அப்படின்னு ஆயிடுச்சு. ரைட்டா. பாப்புலேஷன் வைஸ் பார்க்கும்போது இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் வரும்போது எனக்கு 2 பில்லியன் பீப்புளை இது மார்க்கெட்டாக வச்சிருக்கு. ஓகேவா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து இது ஏற்படுத்த போகுதுன்னு பாருங்க. ரைட்டா. ஸோ அண்ட் யூரோப்பியன் யூனியன் வில் எலிமினேட் ஆர் ரெடியூஸ் த டேரிஃப் ஆஃப் 9, இதெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா. ஸோ 99.5%. அதுமாரி ஜீரோ டியூட்டி. ஸோ ஜீரோ டியூட்டி ஆக்சஸ் டு டெக்ஸ்டைல், அப்பேரல், லெதரு, ஃபுட்வேரு, ஜெம்ஸு, ஜுவல்லரிஸ், மெரைன் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா. ஸோ அடுத்து இந்தியாவில் ரெடியூஸ் பண்ண போது 96.6%, சாரி 5% போட்டு 96.6% ஆஃப் குட்ஸ். அதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா லக்ஸரி வெஹிக்கிள்ஸு, வைன்ஸு அண்டு ஸ்பிரிட்ஸ் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகுது. ஓகேவா. அப்போ எனர்ஜி சப்போர்ட், அதாவது க்ரீன் எனர்ஜி சப்போர்ட்டுக்கு எவ்வளோ அவங்க கொடுக்க போகிறாங்க,
500 euro கொடுக்க போறாங்க. எத்தனை வருஷத்துக்கு? ஓவர் 2 years. ஓகேவா? bilateral trade வந்து எவ்வளவு ஆகும்னு சொல்றாங்க? by 2032 குள்ள டபுள் ஆகும் தான் சொல்றாங்க. ரைட்டா? ஸோ அப்போ ஆனுவல் சேவிங்ஸ், ஆனுவலாக ஒரு நபர் இருக்காங்க இல்லையா, ஆனுவலாக ஒரு ட்ரேடர் வந்து எவ்வளோ சேவ் பண்ணுவார் அப்படின்னா 4 பில்லியன் யூரோ சேவ் பண்ணுவார். இது டாலராக பார்க்கும்போது 4.7 பில்லியனா அது இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், according to the Brand Finance Global 500 2026 report released in January 2026, which company was specifically recognized as the world fastest growing IT services brand? ஓகேவா? உலகத்துல ஃபாஸ்டா க்ரோ ஆகக்கூடிய ஐடில எந்த ஐடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, பிராண்ட் ஃபினான்ஸ் குளோபல் 500 2026 ரிப்போர்ட்ன்றது ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனியை வரிசைப்படுத்துறது. ஓகேவா? ஸோ அதுபடி ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா அக்கென்சர் இருக்காங்க. ஸோ ரெண்டாவதா டிசிஎஸ் இருக்கு, இந்தியாவுடைய டிசிஎஸ் இருக்கு. மூணாவதா இன்ஃபோசிஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ இதுல இந்த கம்பெனில எது ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ்ன்ற கம்பெனி தான் உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் கம்பெனியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அதான் கேட்குறாங்க இல்லையா, வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் ஐடி சர்வீஸ் பிராண்ட்னா எது? இன்ஃபோசிஸ். ஓகேவா? இதே அந்த ரேங்கிங் படி செகண்டா இருக்குன்னு கேட்டா டிசிஎஸ், தேர்டா இருக்குன்னு கேட்டா இன்ஃபோசிஸ். ஓகேவா? ஸோ இதான் அந்த நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கென்சர் இருக்காங்க, செகண்ட் டிசிஎஸ், தேர்டு இன்ஃபோசிஸ், fourth IBM, fifth வந்து NTD data. ஓகேவா? So Infosys was recognized as the fastest growing IT services brand according to the recording a 15% compound annual growth. ஓகேவா? annual growth வந்து compound ஆயிட்டே இருக்கும் 15%. ஓகேவா? ஆப்பிள் வந்து மோஸ்ட் வல்னரபிள் அப்படின்னு சொல்றாங்க. வல்னரபிள்னா எப்பனாலுமே வந்து ரொம்ப லோவா பெர்ஃபார்ம் ஆகுறதுன்னு அர்த்தம். ஃபாலோட் பை மைக்ரோசாஃப்ட் அண்ட் கூகுள். ஓகேவா? ஸோ அக்கென்சரோட சிஇஓ ஜூலியா ஸ்வீட், ஹெட் குவார்ட்டர்ஸ் டல்பின், அயர்லாண்டில் இருக்கு. ஸோ அக்கார்டிங் டு த காம்ப்ரஹென்சிவ் ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை நித்தி ஆயோக் இன் January 2026 regarding the green transition, the cement sector's annual production in India, which stood at 391 million tons in 2023, is projected to reach approximately what level by the year 2070. அதாவது நித்தி ஆயோக் வந்து இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 3 செக்டார் பற்றி பேசியிருக்காங்க. ஒன்று சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறமா ஐடி செக்டார், ஸோ எல்லாமே ஃபெர்டிலைஸ், இதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் சிமெண்ட் செக்டாரோடைய இப்போ இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 391 மில்லியன் டன்ஸாக இருக்குது. அது எவ்வளோ வந்து 2070 எவ்வளோ அது இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னா 2100 மெட்ரிக் டன்னாக மாறப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் அந்த ரிப்போர்ட். எதுனா சிமெண்ட்டு, அலுமினியம், எம்எஸ்எம்இ, ஐடின்னு சொல்லிட்டேன், எம்எஸ்எம்இ செக்டார். ஓகேவா? இந்த 3 செக்டார் தான் பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் சிமெண்ட் செக்டார் வந்து 391 மில்லியன் டன்ஸாக இருக்கிறது எவ்வளோ இருக்க போகுது? 2100 மெட்ரிக் டன் இன் 2070 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி அலுமினியம் செக்டார் இருக்கு இல்லையா, அது 2.8% ஆஃப் த டோட்டல் க்ரீன் ஹவுஸ் கேஸ். இந்தியாவிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸில் 2.8% வந்து எதுலேருந்து மட்டுமே வருதான்? அலுமினியம் செக்டார்லேருந்து மட்டும் வருதான். இது 2070 ஓகேவா? ஸோ 2070 விச் இஸ் ஈக்குவல் டு 83 மெட்ரிக் டன். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடாக பார்க்கும்போது, கார்பன் டை ஆக்சைடு வெளியீட்டில் பார்க்கும்போது 83 மெட்ரிக் டன் யார் மட்டுமே ரிலீஸ் பண்ணுறா? அலுமினியம் செக்டார் மட்டுமே ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதேமாரி அவுட்புட்டாக பார்க்கும்போது, ஸோ இது 391 மில்லியன் டன் பார்த்தோம் இல்லையா, அதேமாரி அலுமினியம் பார்த்தோம் அப்படின்னா 4 மில்லியன் டன் வந்து இப்போ வரைக்கும் 2023 வரைக்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. 2070 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க? 37 மில்லியன் டன்னாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து, during the 18th India-Japan Strategic Dialogue, co-chaired by Dr. S. Jaishankar and Toshimitsu Motegi in New Delhi in January 2026, which initiative was launched to promote long-term collaboration in AI research and governance. அப்போ இந்தியாவும் ஜப்பானும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் படி ஏஐ டெக்னாலஜியை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏஐ டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து 2 பேருக்கும் சைன் ஆகிருக்கு. அப்போ அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? விச் நியூ இனிஷியேட்டிவ்? அந்த இனிஷியேட்டிவ் பேர் என்னன்னா ஜப்பான் இந்தியா ஏஐ டயலாக். ஜப்பான் இந்தியா ஏஐ டயலாக்னு தான் அதோடைய பேர். ஓகேவா? ஸோ இந்த ஜப்பான் இந்தியா ஏஐ டயலாக் மூலமா இன்வைட் 500 ஹைலி ஸ்கில்டு இந்தியன் ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ் பை 2030. 2030 500 இந்தியன் ஏஐ ப்ரொஃபஷனல்ஸை வந்து ஜப்பானுக்கு வந்து இன்வைட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் திஸ் நியூ இனிஷியேட்டிவ். ஓகேவா?
ஸோ இட்ஸ் அ லாங் டேர்ம் கொலாபரேஷன் ஆஃப் ஏஐ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் மினிஸ்ட்ரி லான்ச்டு ஏஐ இந்தியா ஏஐ டயலாக் அண்டர் எக்ஸிஸ்டிங் ஏஐ இனிஷியேட்டிவ் ஜெய் அப்படின்றது ஜேஏஐ அப்படின்ற இனிஷியேட்டிவ் கீழே தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2027 வில் பி 75th anniversary ஆஃப் இந்தியா ஜப்பான் பார்ட்னர்ஷிப். ஓகே, டிப்ளமேட்டிக் ரிலேஷன் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்போட 75th anniversary எப்போ 2027. ஸோ நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். இன் ஜான்வரி 2026 Chief of Defence Staff General Anil Chauhan released the military quantum mission policy framework. Which of the following is not identified as one of the 4 primary pillar of this framework? ஓகேவா? ஸோ இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஜெனரல் அனில் சௌஹான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிலிட்ரி குவாண்டம் மிஷன் பாலிசின்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குவாண்டம் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அ டெக்னாலஜி, குவாண்டம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகல் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல். ஆட்டம்னா என்ன, புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம சப் அட்டாமிக் பார்ட்டிகல்னு சொல்லுவோம். அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதை வச்சு நிறைய டெக்னாலஜி அப்படின்றது கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி பேர் தான் குவாண்டம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். குவாண்டம் டெக்னாலஜியில் நிறையா யூசஸ் இருக்குது. குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது இருக்குது, குவாண்டம் மெட்டீரியல் அண்ட் டிவைசஸ். குவாண்டம் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிவைஸ்னா குவாண்டம் டெக்னாலஜியை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் குவாண்டம் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிவைசஸ் சொல்லுவோம். குவாண்டம் சென்சிங் அண்ட் மெட்டீரியாலஜி. குவாண்டம் சென்சிங் அப்படின்னா சென்சார், ஓகேவா, குவாண்டம் யூஸ் பண்ணி சென்சார் பண்ணுறதா, குவாண்டம் யூஸ் பண்ணி வெதர் ஃபார்காஸ்ட் பண்ணுறது, இல்லாட்டி வந்து மெட்டீரியாலஜிக்கலாக நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது பேர் தான் என்ன, குவாண்டம் சென்சிங் அண்ட் மெட்டீரியாலஜி. குவாண்டம் கிரிப்டோகிராஃபி. ஸோ குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படின்றது எதுக்காகனா செக்யூரிட்டி பர்பஸ், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி ஆன்லைன் செக்யூரிட்டியாக இருக்கலாம், இது எல்லாமே அது பேர் தான் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிரிப்டோகிராஃபி, குவாண்டம் கிரிப்டோகிராஃபி. குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஓகேவா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். குவாண்டம் கம்யூனிகேஷன், குவாண்டம் டெக்னாலஜியை வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது பேர் தான் குவாண்டம் கம்யூனிகேஷன். அப்போ இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌஹான் வந்து இந்த மிலிட்ரி குவாண்டம் மிஷன் பாலிசி ஃப்ரேம்வொர்க் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்காரு. அப்படின்னா குவாண்டம் மெட்டீரியல் அண்ட் டிவைசஸ், குவாண்டம் சென்சிங் அண்ட் மெட்டீரியாலஜி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்யூனிகேஷன். எது இல்லைன்னா குவாண்டம் கிரிப்டோகிராஃபின்றது கிடையாது, குவாண்டம் கிரிப்டோகிராஃபின்றது கிடையாது. ஓகேவா? ஸோ அதான் நியூஸ். காம்ப்ரிஹென்சிவ் ரோட் மேப் ஃபார் அடாப்டிங் குவாண்டம் டெக்னாலஜி அக்ராஸ் த இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் குவாண்டம் கம்யூனிகேஷன், குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் சென்சிங் அண்ட் மெட்டீரியாலஜி, குவாண்டம் மெட்டீரியல் அண்ட் டிவைசஸ் அப்படின்றது 4 பிரைமரி டெக்னாலஜி பில்லராக கொண்டு வராங்க. In January 2026, Union Minister Rajnath Singh inaugurated a state-of-the-art, fully automated medium caliber ammunition manufacturing facility intended to produce 30mm ammunition for the Indian military. Which city and state hosted this facility, which was set up by Solar Defense and Aerospace Limited? ஓகேவா, சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் மூலமா எனக்கு அம்யூனிஷன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டின்றது ஒரு இடத்துல நிறுவிருக்கேன். அம்யூனிஷன் அப்படின்னா என்னன்னா வெடிமருந்து. ஓகேவா, ஸோ புல்லட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, கன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய புல்லட்ஸு, கன் பவுடரு, இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற யூனிட் பேர் தான் என்ன, அம்யூனிஷன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. அதை புதுசாக ஒருத்தர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆட்டோமேட்டட் மீடியம் கேலிபர் அம்யூனிஷன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படின்றது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. யார்? யூனியன் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எங்கே பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. நாக்பூர், மகாராஷ்டிரா. நாக்பூர், மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும்? 30mm அம்யூனிஷன் வரைக்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட், which Brazil-based aerospace company partnered with Adani Defense and Aerospace in January 2026 to establish India's first final assembly line for commercial aircraft operated by the private entity. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னன்னா அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸும் பிரேசிலில் இருக்கக்கூடிய இன்னொரு ஏரோஸ்பேஸும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபைனல் அசம்பிளி லைனுக்காக. ஓகேவா, ஃபைனல் அசம்பிளி லைனுக்காக ஏர்கிராஃப்ட். ஃபைனல் அசம்பிளி லைன்னா எல்லாமே ப்ராடக்ட் வந்துட்டு இங்கே ஃபைனலாக அசம்பிள் பண்ணுறது தான் ஃபைனல் அசம்பிளி லைன் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அது யார் கூட பண்ணியிருக்கோம் அப்படின்னா எம்ப்ரேயர், பிரேசிலில் இருக்கக்கூடிய எம்ப்ரேயர். ஓகேவா, ஸோ இதான் அதோட நியூஸ்.
So next, CCI, Competition Commission of India approves acquisition of unit in National Highway Infrastructure Trust and shares in Toyota Industries. ஓகேவா, National Highway Infrastructure Trust ஓட ஷேரையும் Toyota Industries ஓட ஷேரையுமே என்ன பண்றாங்க, இன்னொருத்தவங்க வாங்குறாங்க. ஓகேவா, இந்த ரெண்டு ஷேரையும் வாங்குறதுக்கு யார் அப்ரூவ் பண்ணியிருக்கா? CCI, Competition Commission of Indiaன்றது சைன் பண்ணியிருக்கு. அப்போ எனக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியோடைய நேஷனல் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்டோடது யார் வாங்குறா அப்படின்னா நிட்ரோ ஏஷியா ஹோல்டிங்ஸ், NN ஞாபகம் வச்சுக்கோங்க, நிட்ரோ ஏரியா க்ளோசிங்ஸ். ஓகேவா, ஸோ அதே மாதிரி டொயோட்டாவோட ஷேர் யார் வாங்குறாங்க அப்படின்னா எலியாட் அசோசியேட் அண்ட் எலியாட் இன்டர்நேஷனல்ன்றது வாங்குறாங்க. அது இல்லாமல் லிவர்பூல் லிமிடெட்ன்றவங்க வாங்குறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட், IREDA குளோபல் கிரீன் எனர்ஜி ஃபினான்ஸ் IFSC Limited, a wholly owned subsidiary of IREDA, sanctioned its first international green loan of $22.5 million in January 2026 to Swarna Solar. Okay, Swarna Solar Limited. Where is the 100 megawatt power voltaic solar power plant project for which the loan was sanctioned? ஓகேவா, ஸோ என்னன்னா IREDA அப்படின்றது இந்த மாதிரி ஃபினான்சியல் சர்வீசஸ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னலி ஒரு வந்து க்ரீன் லோன்ன்றது கொடுத்துருக்காங்க. க்ரீன் லோன் அப்படின்னா என்விரான்மெண்ட்டுக்காக நம்ம கொடுக்குற லோன் பேர் தான் என்ன, க்ரீன் லோன். ஓகேவா, அது ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அது யாருக்கு கொடுத்துருக்காங்க, எந்த கண்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னா ஜாம்பியா. ஓகேவா, ஸோ எதுக்காக அப்படின்னா 100 மெகாவாட் ஃபோட்டோவோல்டிக் சோலார் பவர் பிளான் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லோன்ன்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஐஆர்டிஏ அப்படின்றது wholly owned subsidiary of Indian Renewable Energy Development Agency. ஓகேவா, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் க்ரீன் லோன்றது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, $22.5 million. இதே நம்ம ருபீஸ்க்கு மாற்றும் போது 187 crore. யார் கொடுத்துருக்காங்க, ஸ்வர்ணா சோலார் லிமிடெட், SSL, ஸ்வர்ணா சோலார் லிமிடெட். ஸோ எவ்வளோ என்னன்னா 100 மெகாவாட் ஃபோட்டோவோல்டிக் சோலார் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட்டுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எந்த கண்ட்ரி, ஜாம்பியா. ஸோ in January 2026, the Uttarakhand government launched the Healthy Border campaign to provide integrated primary healthcare services to residents of 108 border villages. Okay, which organization did the state government partner with to execute this campaign? Okay, so என்னன்னா உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு போலீஸ் இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னா அந்த பார்டர் ஓரர்கள் இருக்காங்க இல்லையா, பார்டரில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் இருக்காங்க இல்லையா, அந்த வில்லேஜஸ்க்கு பிரைமரி ஹெல்த் கேர் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா, எத்தனை வில்லேஜஸ், மொத்தம் 108 பார்டர் வில்லேஜஸ்க்கு பிரைமரி ஹெல்த் கேர் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றது. அந்த ஸ்கீம் பேர் என்ன, ஸ்வஸ்த் சீமா அபியான் அப்படின்றது. அப்போ உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டும் இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸும் சேர்ந்து இந்த விஷயத்தை லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா, Uttarakhand government signed an memorandum of understanding with Indo-Tibetan border police to launch Healthy Border campaign, Swasth Seema Abhiyan, to provide integrated primary health care service to the resident of 108 border villages. ஓகேவா, ஸோ அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணியிருக்க டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னா பித்ரோகர், சம்மோலி, உத்தர்காஷி. பித்ரோகர், சம்மோலி அண்ட் உத்தர்காஷி. அசாம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்டல் விச்சல் அக்ரமி அசாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஸ்காலர் பர்சனுக்கு, அதாவது ரிசர்ச் பண்ணுறாங்களே, PhD பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மந்த்லி இன்சென்டிவாக எவ்வளோ கொடுக்குறாங்க, 25,000 பெர் பர்சன் கொடுக்குறாங்க. இதே டிசேபிள்டு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 40,000 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எப்போலேருந்து லான்ச் ஆகுது அப்படின்னா February 11, 2026 லான்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட், த prestigious award recognized as the highest peacetime gallantry award of India did President Draupadi Murmu conferred upon the group captain Subhashu Shukla. Okay, Subhashu Shuklaக்கு வந்து திரௌபதி முர்மு வந்து ஹையஸ்ட் பீஸ் டைம் கிளாண்டரி அவார்டுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு பேர் என்ன, அசோக் சக்ரா அவார்ட். அசோக் சக்ரா அவார்டு இந்த வருஷம் யார் கொடுத்துருக்காங்க, சுபான்ஷு சுக்லா. ஓகே, குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா. Next, who was selected as the winner in the individual category for Subhash Chandra Bose Abda
प्रबंधन पुरस्कार अब्दा प्रबंधन पुरस्कार सुभाष चंद्र बोस अब्दा प्रबंधन पुरस्कार अनाउंस मिनिस्ट्री ऑफ होम अफेयर्स अनाउंस பண்ண इंडिविजुअल अवार्ड ரெண்டு கேட்டகரி இருக்கு ஒன்னு இன்ஸ்டிடியூஷனல் அவார்டும் இருக்கு இன்னொரு இண்டிவிஜுவல் அவார்டு ஓகேவா சோ இண்டிவிஜுவல் அவார்டு யார் வாங்கிருக்காங்க அப்படினா லெப்டினன்ட் கர்னல் சீதா அசோக் ஷேக்லி ஓகேவா சோ இதே இன்ஸ்டிடியூஷனல் அவார்டு யார் வாங்கிருக்காங்க சிக்கிம் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி வாங்கிருக்காங்க ஓகேவா சோ அவங்களுக்கு அதாவது சிக்கிம் ஸ்டேட் மேனேஜ்மென்ட் இன்ஸ்டிடியூஷன் கேட்டகரிக்கு எவ்வளவு பிரைஸ் அப்படினா 51 lakh price individual கேண்டிடேட்க்கு 5 lakh ன்றது பிரைஸ் அமௌண்ட் ஓகேவா சோ இதுதான் இன்னைக்கான நியூஸ் ஓகேவா சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ணனுக்கான நியூஸ் அண்ணனுக்கே படிச்சிருங்க அண்ணனுக்கான டவுட் அண்ணனுக்கே கிளியர் பண்ணுங்க அண்ணனுக்கான டெஸ்ட் அண்ணனுக்கே போட்டுங்க அப்படினா கன்ஃபார்மா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா சோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படினா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா டவுட்டுமே வந்து அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன் ஓகேவா थैंक यू